இப்போ இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இந்த உலகம் உருவானதுக்கு என்ன காரணம்? கனவுகள் தான் காரணம். மனிதர்களின் கனவுகள் தான் இந்த உலகம் உருவானதுக்கு காரணம். இந்த காங்கிரீட் வீடு, ஏரோப்ளேனு, அப்புறம் ரோடு, மேம்பாலம், விமானம், கப்பல், விண்வெளி ஆராய்ச்சி, எல்லா அணு உலைகள் எல்லாமே கனவுகள் தான் காரணம். அப்போ இந்த கனவுகள்லாம் தீர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா இது எல்லாமே கனவு தான் காரணம். கனவுகள் தீர்ந்து போயிடும். நீ இப்போ நீ ஒருத்தருடைய இப்போ விண்வெளிக்கு போகணும் அப்படிங்கிறது ஒருவருடைய கனவு கிடையாது, மனித இனத்தின் கனவு. மனித இனத்தின் சார்பாக ஒருத்தர் விண்வெளிக்கு போகிறார். அதுபோல் ஒருத்தர் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அது அவருடைய கனவு கிடையாது, மனிதர்களின் கனவு. அப்போ மனித இனத்தின் கனவு. அப்போ ஒருத்தரே எல்லாமும் ஆக முடியாதுல்ல. ஒருத்தர் விஞ்ஞானி ஆக முடியாது, ஒருத்தரே விஞ்ஞானியாகவும் டாக்டராகவும் ஆக முடியாது. அதனால் மனித இனம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீ விஞ்ஞானியாகு. மனித இனத்துக்குன்னு ஒரு கனவு இருக்குது. நீ விஞ்ஞானியாகு, நீ மருத்துவராகு, நீ முதலமைச்சராகு, நீ ஒரு பணக்காரராகு, நீ ஒரு கோடீஸ்வரராகு, நீ ஒரு திருடராக மாறு. திருடருடைய ஒரு கனவு தான். ஒரு கொலைகாரனாக மாறிடு, நீ ஒரு சர்வாதிகாரியாக மாறு அப்படின்னு சொல்லி மனித இனம் தனது கனவை பல்வேறு ஆள்கள் மூலமாக, பல்வேறு மனிதர்கள் மூலமாக அந்த கனவை நிறைவேற்றி கொள்கிறது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகமே கனவு தான். அதே மாதிரி நீ ஒரு சர்வாதிகாரியாக ஆயிடு அப்படின்னு சொல்லி ஹிட்லரு, முசோலினி, வித்தியாசமாக சர்வாதிகாரியில் இன்னும் பல பேர் இருக்காங்க. இப்போ கூட நிறைய சர்வாதிகாரிகள் இருக்கானுங்க. மனுஷங்களை கொல்றது அப்படிங்க பார்க்கும்போது இன்னைக்கு இப்போ இஸ்ரேல் பிரதமர் ஏன் இப்படி உலக நாட்டில் நிறைய பிரதமர் ஏன் நம்ம நாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வாதிகாரிகள் இருக்கிறானுங்க. அப்போ இதெல்லாம் ஒரு கனவு. இந்த மாதிரி சர்வாதிகாரத்தில் எனக்கு புதுசாக வழி தெரியும், அந்த வகையில் நான் பேர் எடுக்கலாம். ஹிட்லர் கூட பேர் எடுத்துட்டார் சர்வாதிகாரி. அதோட முடிஞ்சு போச்சா? அதிலே நிறைய கனவுகள் இருக்குது. ராஜபக்சே ஒரு சர்வாதிகாரி, அவன் தன் பங்கு, அவன் ஒரு கனவு. இது மனித இனத்தின் கனவு. அதுபோல் போலீஸ் ஆகணும், திருடன் ஆகணுங்கிறது ஒரு கனவு, இது ஒரு மனித இனத்தின் கனவு. அது அப்புறம் போலீஸ் ஆகணுங்கிறது அதுவும் மனித இனத்தின் கனவு தான். இந்த மாதிரி இது எல்லாமே இந்த கனவுகள் தான். இப்போ நீ போலீஸ் ஆகிறன்னா அது உன்னுடைய கனவு கிடையாது, அது மனித இனத்தின் கனவு, மனிதர்களின் கனவு. அது நீ போலீஸ் ஆகிற, நீ திருடர் ஆகிறன்னா அது உன்னுடைய கனவு கிடையாது, அது மனிதர்களின் கனவு. நீ ஒரு விஞ்ஞானி ஆகிற அப்படின்னா அது உன்னுடைய கனவு கிடையாது, மனிதர்களின் கனவு. மனிதர்களின் சார்பாக நீ அந்த கனவை பூர்த்தி செய்கிற, அந்த கடமையை நீ செய்து முடிக்கிற. நீ முதலமைச்சர் ஆகிற அப்படின்னா அது உனது கனவு அல்ல, அது மனிதர்களின் கனவு. அதனால் நீ முதலமைச்சர் ஆகிட்ட, கஷ்டமான விஷயம். கனவுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாரும் அது ஆக முடியாது. அதனால் யாரோ ஒரு சிலரே அந்த கனவுகளை நிறைவேற்ற அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். மற்றவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மற்றவங்க நான் முதலமைச்சர் ஆகலையே அப்படின்னு எல்லாம் அவரானா எனக்கு சந்தோஷம். எனக்கு ஒரு கனவு இருக்குது, அதுவும் மனிதர்களுடைய கனவு. என்னுடைய கனவு என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குது. எனக்கு ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு கனவு, அது அவருடைய கனவு இல்லை, மனிதர்களின் கனவு. அப்போது இந்த உலகத்தில் ஆசிரியர், கலெக்டரு, மெக்கானிக்கு, பிளம்பரு, பிச்சைக்காரங்க, இதுவும் ஒரு கனவு தான். பிச்சை எடுக்கிறது கூட ஒரு கனவு தான். இப்படி எல்லாமே ஒரு திருடர், கொலைக்காரங்க, சர்வாதிகாரி, பாலியல் வன்முறை, விபச்சாரம் செய்கிறதும் ஒரு கனவு தான். ஏன் விபச்சாரம் செய்கிற? ஆடம்பரமாக வாழணுங்கிறக்கா நீ விபச்சாரம் செய்யலாம், அதுவும் ஒரு கனவு தான். இப்படி இது எல்லாமே மனிதர்களின் கனவு. அப்படின்னா ஒரு தடவை நீ அந்த கனவை அடைஞ்சிட்டா, திருப்தி ஏற்பட்டுச்சு, போதும் அப்படிங்கும்போது திரும்ப அந்த கனவுகளை யாரும் எடுக்க மாட்டாங்க. பெரியார்னா அவர் ஒரு கனவு. அது பெரியார் ஒரு வேலையை செஞ்சார், அது அவருடைய கனவு. அதுபோல் அவர் மட்டும்தான் செய்யலை, நிறைய பேர் அந்த வேலையை செஞ்சாங்க, அது சார்ந்து செஞ்சாங்க. அவர் கொஞ்சம் பெருசாக செஞ்சிட்டார். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த கனவுகள் போதும், இதுக்கு மேலே யாரும் அதை பெருசாக எடுத்து பண்ண மாட்டாங்க. பெரியார் பண்ணுற அதே வேலையை பெருசாக எடுத்து யாரும் இந்த மாதிரி போராட்டம் நடத்துறது, அல்லது பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்துறது, கண்டன பொதுக்கூட்டம் நடத்துறது, சொற்பொழிவாற்றுறது, அது முடிஞ்சாச்சு. அது நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அவரை தொடர்ந்து நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அவருக்கு முன்னாடியே நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அந்த கனவுகள் இனிமேல் ஒரு பெரியாரை போல் ஒருத்தர் வரணும் அப்படின்னு யாரும் இனிமேல் அந்த மாதிரி வரமாட்டாங்க. அந்த கனவுகள் முடிஞ்சு போச்சு. மனிதர்களின் கனவுகள் அதில் தீர்ந்து போய்விட்டது. அதுபோல் ஒரு சர்வாதிகாரம், மனிதர்களை கொலை பண்ணணும், போரிடணும், கொல்லணும் அப்படிங்கிற அந்த சர்வாதிகாரம் இருக்குல்ல, அது மனிதர்களின் கனவு, ஹிட்லரின் கனவு இல்லை, அது மனிதர்களின் கனவு. அப்போ அந்த கனவு தீர்ந்து போச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் மனிதர்கள் கனவு தான். இஸ்ரேல் பிரதமர் இருக்கான், பெஞ்சமின் நெத்தன்யாகு, அது மாதிரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கானுங்க. 1-2 ராஜபக்சே எல்லாம் இருக்கானுங்கள்ல. இப்போ இதெல்லாம் கனவு தான். இப்படி கடைசியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும்.
ஏன்னா அந்த கனவுல மனிதர்களுக்கு போதும் போதும் திருப்தி. ஓ இப்படியெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி சர்வாதிகாரியாக இருந்தால் என்ன நடக்கும் திருப்தி. இனிமேல் ஒருத்தர் நான் சர்வாதிகாரி ஆகணும்னு வரமாட்டான். நான் சர்வாதிகாரியாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் இனிமேல் வரமாட்டான். ஏன்னா அது ஏற்கனவே முடிஞ்சாச்சு. இனிமேல் நீ என்ன புதுசாக அதில் பண்ண போகிற? நீ அதில் புதுசாக பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இடிய மீன் வந்தாங்க, அப்புறம் வந்து ஆப்பிரிக்காவில் உகாண்டாவில் ஒருத்தன் பெரிய சர்வாதிகாரி இருந்தால், பல சர்வாதிகாரிகள் நம்ம பார்த்தாச்சு, எல்லா தரப்புலையும் பார்த்தாச்சு. இலங்கையில் ராஜபக்சே பார்த்தோம், அவனுக்கு முன்னாடி நிறைய பேர்த்த நம்ம பார்த்தோம். ஏன் இந்தியாவிலே ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சர்வாதிகாரிகள் இருக்காங்க. போதும்பா அப்படிங்கும்போது அந்த கனவுகள் முடிஞ்சு போச்சு. அந்த கனவுகள் தீர்ந்தாச்சுன்னா என்ன ஆகும்? இனிமேல் யாரும் சர்வாதிகாரிகள் வரமாட்டாங்க. அதுபோல் நீ மருத்துவராகிற அப்படிங்கும்போது அது உனது கனவு இல்லை, அது மனிதர்களின் கனவு. அப்போ அப்படி இருக்கும்போது கோடிக்கணக்கான மருத்துவர்கள் வந்து விட்டார்கள். இப்போ அந்த மருத்துவருங்கிற கனவு இருக்குல்ல, அதுக்கு முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப வீரியமாக இருந்திருக்கும். மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற கனவில் முதல்ல யாராவது 1-2 பேர் மருத்துவர் அப்படி எம்பிபிஎஸ் படித்து கடைசியில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவர்கள் வந்துட்டாங்க. இது நிறைய முதல்ல வந்தபோது ரொம்ப வரவேற்பு கிடைச்சிது, ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய மருத்துவர்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கி சகஜமாகி போச்சு. மருத்துவருங்கிறது அந்த கனவு போதும். மருத்துவர் ஆக வேண்டும் என்பது அது மனிதர்களின் கனவு. அப்படி இருக்கும்போது அதுவும் போதும்பா, அந்த கனவு முடிஞ்சு போச்சு. அந்த கனவு இப்போ இனிமேல் யாருக்கும் அந்த மருத்துவர் ஆக வேண்டும் என்கிற கனவு வரப்போவதில்லை. அதுபோல் இனிமேல் யாருக்கும் சர்வாதிகாரி ஆக வேண்டும் என்கிற கனவு இனிமேல் எதிர்காலங்களில் வராது. எதிர்காலத்தில் படிப்படியாக புதிய கனவுகள் வராது. புதிய உலகம் இருக்குது, அது வேறு, அது நான் அப்புறம் சொல்கிறேன். அப்போது இன்றைக்கி இருக்கிற நான் பைலட் ஆகணும், நான் விமானம் தயாரிக்க வேண்டும், விமானத்தை கண்டுபிடிக்கிறதே ஒரு கனவு, அப்புறம் ஓட்டுறது கனவு. இது எல்லாமே மனிதர்களின் கனவு. மனிதர்களின் சார்பாக ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கிறார், ஒரு 2 பேர் ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அந்த விமானத்தை ஓட்டணும் அப்படிங்கிறது மனிதர்களின் கனவு. மனிதர்களின் சார்பாக நிறைய விமானிகள் வர்றாங்க. அப்போ அந்த கனவுகள் இப்போ நிறைய பேருக்கு விமானி ஆகிட்டாங்க. இப்போ அந்த கனவுகள் இப்போ முடிய போகுது, எதிர்காலத்தில் முடிய போகுது. இனிமேல் யாருக்கும் விமானி ஆகணுங்கிற அந்த கனவு வராது. அதுபோல் போரிடணுங்கிற கனவு அது மனிதர்களின் கனவு. இப்போ போர்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ரொம்ப ஆபத்தானது. அதோட எல்லா வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், உச்சக்கட்டம் வரைக்கும் பார்த்துட்டோம். இனிமேல் போரிடணுங்கிற அந்த கனவு மனிதர்களுக்கே வராது. போர்னாலே பயப்படுவாங்க, அலறுவாங்க, போரை விரும்ப மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி மனிதனுடைய கனவு, அந்த போரிட வேண்டும் என்கிற கனவு முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இப்படி நிறைய நான் ஒரு இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிற கனவு இருக்குல்ல. இப்போ இளையராஜா, ரஹ்மான்லாம் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. இனிமேல் அதில் ஒன்றும் கனவு இல்லை. நான் இனிமேல் இசையமைப்பாளர் ஆகணுங்கிற அந்த கனவு வீரியம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இனிமேல் யார் இசையமைப்பாளர்னா பெரிய முக்கியத்துவம் கிடையாது. முன்னாடியாவது அதுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. இனிமேல் இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிற கனவு இனிமேல் இருக்காது, யாருக்கும் எதிர்காலத்தில் இருக்காது. நான் டாக்டர் ஆகணுங்கிற கனவு, எல்லாம் டாக்டர் ஆகிட்டாங்க, கனவுகள் முடிஞ்சு போச்சு, கனவுகள் தீர்ந்து விட்டது. அதுபோல் நான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற அந்த கனவு இருக்குல்ல, அது முடிஞ்சு போச்சு, இனிமேல் முடிஞ்சிடும் எதிர்காலத்தில். அந்த மாதிரி எல்லாமே கனவு. நான் கோடீஸ்வரர் ஆகணும், உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நான் பிளம்பராக எல்லாமே மனிதர்களின் கனவு. அப்போ அந்த கனவுகள் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் முடியும் போது அடுத்து என்ன நடக்குது? கனவுகளே இல்லைன்னா என்ன நடக்கும்? உனக்கு கனவு காணவே முடியாதுப்பா, அப்படி ஒரு கட்டம் வரப்போகுது. அந்த கட்டத்தில் தான் நான் இருக்கிறேன். நான் தான் முதல் மனிதன். இந்த மனிதர்களின் கனவுகள் ஒட்டுமொத்தமாக தீர்ந்து போனால் அவருடைய மனது எப்படி செயல்படும்? வெற்றிடமாகிவிடும். கனவுங்கிறது என்னது? எண்ணங்களாக, கனவுகளாக உன் மனசில் வருது, நினைவுகளாக வருது. நான் விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிறது கனவு. அங்கே போய் என்ன பண்ணணும், எதை பண்ணணும், அல்லது முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள். அப்போ அந்த நீ கனவுகளே, மனிதர்களின் ஒட்டுமொத்த கனவுகளே தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? மனசுங்கிறது வெற்றிடமாயிடும். மனசில் எண்ணங்களே தேவை, ஆனால் அது கண்டிப்பாக மனசுங்கிறது நமக்கு தேவை. அது நேரத்தில் ரொம்ப கொஞ்சம் தான் வரும். இப்போ என் மனசை எடுத்துக்கிட்டிங்கன்னா கனவுகளே முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன கனவு? என்னுடைய கனவு என்ன? ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவது. அதுதான் இந்த உலகத்திற்கு மாற்றாக. ஏன்னா எதிர்காலத்தில் இந்த 2040 இந்த உலகம் செயலிழக்க போகுது, ஃபெயிலியர் ஆக போகுது. அப்போ ஒரு புதிய உலகை நான் உருவாக்க வேண்டும், இந்த மனிதர்கள் வாழ்வதற்கு. அதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. அது குறித்து தான் நான் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் என்ன ஃபால்ட் இருக்குது, மனிதர்கள் ஏன் வர்றாங்க, அவங்களுடைய வரலாறு என்ன, மனம்னா நோயின்னா என்ன, அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் விரிவாக சொல்லி, அப்போ எதிர்காலத்தில் இந்த மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு உலகை உருவாக்க வேண்டும். ஆதாரபூர்வமாக
உங்கள்கிட்ட நான் நிரூபிச்சுட்டு வரேன். என்னுடைய கருத்துக்களை கேட்டிங்கன்னா தெரியும். அப்போ என்னுடைய கனவுங்கிறது எதிர்காலத்தை உருவாக்குறது தான். எதிர்காலத்திற்கான ஒரு வாழ்விட அமைப்பு, விதிமுறைகள், அதை உருவாக்குறது தான் என்னுடைய கனவு. அப்போ அது முடிஞ்சு போச்சு. அதுக்கே நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு 25 வருஷமாக நான் அதை பேசியிருக்கணும். நான் திசை திருப்பப்பட்டு இப்போ தான் நான் வீடியோவை பேசுகிறேன். அந்த அளவுக்கு நான் வறுமையால், பல்வேறு காரணங்களால் நான் வந்து திசை திருப்பப்பட்டு விட்டேன். எனது நோக்கங்கள், எனது கடமையிலிருந்து, வாழ்வியல் கடமையிலிருந்து நான் திசை திருப்பப்பட்டு விட்டேன். அப்போ என்னுடைய கனவு என்னென்னா, ஒரு புதிய உலகத்திற்கு மனிதர்களை அழைத்து செல்ல வேண்டும். இந்த செய்தியை சொல்லணும். நீ வந்து நினைக்கிறல நீ மனுஷன்னா யார், இன்னும் 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒரு அமைதியை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்துவேன். நீ எதிர்காலம் என்னவோ மாறப்போகுது, பிரம்மாண்டமாக மாறப்போகுதுன்னு சொல்லி தான் எல்லோரும் பதுக்குறானுங்க, சொத்துக்களை பதுக்குறானுங்க, பணத்தை. ஏன்னா எதிர்காலம் பிரம்மாண்டமாக மாறப்போகுது, இப்போவே நீ சொத்தெல்லாம் பதுக்கி வச்சுக்கோ அப்படி. 2040 இந்த உலகமே ஃபெயிலியர் ஆக போகுது. அப்படிங்கும்போது அப்படியா, அப்போ நீ என்ன பண்ணுவேன், இருக்கிறதெல்லாம் சம்பாதிச்சு செலவழித்து வாழ்க்கை அழிச்சிடணும், சேர்த்து வைக்கணும், பதுக்கி வைக்கணுங்கிற எண்ணம் வராது. ஒரு வாழ்வில் ஒரு அமைதி ஏற்படும். அதைத்தான் நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். அதை ஏற்படுத்தி எதிர்காலத்தை பற்றி பயப்படாத, அதற்கான வடிவமைப்பு என்கிட்ட இருக்குது. நம்மகிட்ட இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது. அந்த தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம ஒரு உலகை உருவாக்கி விடலாம். அதை சொல்லுகிறது தான், அதான் என்னுடைய கனவு. அப்போ அது சார்ந்து என்னுடைய கனவு எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஒரு வரைபடம் என்னென்ன இருக்கணும். அந்த ஒரு ஊரை உருவாக்கணும். அந்த ஊரை தான் உலகம் முழுக்க உருவாக்கணும். ஒரு ஊரோட வடிவமைப்பு, அந்த ஊரோட பக்கத்தில் உள்ள ஊர் எப்படி இணைத்து கொள்கிறது, தன்னை தொடர்படுத்தி எப்படி கனெக்ட் ஆகுது, ஒரு ஊர் பக்கத்தில் உள்ள ஊர் நாலா பக்கமும் எப்படி மற்ற ஊர்கள்லாம் எப்படி தொடர்புடையது, அதற்கான விதிமுறைகள் என்ன, இதை உருவாக்கி கிட்டத்தட்ட முடிய போகுது. அப்போ எனக்கு கனவுகள் தீர்ந்து விட்டது. இனிமேல் எனக்கு கனவுகள் இல்லை, வெற்றிடமாயிடும். இப்போ என் மனசெல்லாம் பார்த்தா வெற்றிடமாக இருக்குது. மனிதர்களுடைய கனவு, மனிதர்களின் சார்பாக நான் அதை செய்கிறேன். நீ வந்து டாக்டராக இருக்க அப்படின்னா அது உன் கனவு கிடையாது, மனிதர்களின் கனவு. அப்போ மனிதர்கள் சார்பாக நீ அந்த கனவை நிறைவேற்றுற. இப்போ எதிர்காலத்தை பற்றி அந்த கனவு இருக்குல்ல, எதிர்காலத்தை பற்றிய வடிவமைப்பு, அந்த கனவை நான் இப்போ கனவுகளே முடிஞ்சு போச்சு. என் மனசை பார்த்தா வெற்றிடமாக இருக்குது. இப்படி தான் எதிர்காலத்தில் இனிமே பிறக்கக்கூடிய குழந்தைகள் கனவுகள் இல்லாமல் வாழ்வார்கள். அவர்கள் எதிர்காலத்தை பற்றி கனவு அப்போ கனவுகளே இல்லைன்னா வேறு என்ன பண்ணுவேன், நீ நடக்க தான் ஆரம்பிப்ப. உனக்கு வந்து இப்போ பைக்கில் போகணுங்கிறது கூட ஒரு கனவு தானே. கனவுகளே இல்லைன்னா பைக்கை உருவாக்கவே முடியாது, பைக்கில் போகவே முடியாது, பைக்கை தயாரிக்கவே முடியாது. ஒரு பைக்கை தயாரிப்பதற்கான, ஒரு வாகனத்தை தயாரிப்பதற்கான மூலதன பொருட்கள், இரும்பு, உலோகம், அதெல்லாம் நீ எடுத்துகிட்டே வர மாட்டே. அதை போய் எடுக்கிற அந்த வேலையை நீ செய்ய மாட்ட. கனவுகள் தான் இதெல்லாம் செய்ய வைக்குது. கனவுகள் தான் நீ வாகனம் ஓட்டுவதற்கு காரணமாக இருக்கிறது. வாகனத்தை தயாரிப்பதற்கும் கனவுகள் தான் காரணமாக இருக்குது. அந்த தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள், இரும்பு, அந்த பொருள், இந்த பொருள், இதெல்லாம் பண்ணுறதுக்கும் அந்த கனவுகளே இல்லைன்னா எல்லாமே இப்போ ஒரு வண்டி ஓட்டணும் கூட ஒருத்தர் கனவு காண மாட்டான். கார் வாங்கணுங்கிற கனவு கூட இல்லாமல் போயிடும். இன்றைக்கி கார் வாங்குற அப்படின்னா அது உன்னுடைய கனவு இல்லை, மனிதர்களின் கனவு. கார் வாங்கணும், 2 வீலரில் போகணும், காரில் போகணும் அப்படிங்கிற கனவு முடிஞ்சு போச்சு. எனக்கு முன்னாடியே காரில் போகணும், பஸ்ஸில் போகணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ இல்லை, கனவுகள் தீர்ந்து போய்விட்டது, முடிந்து போய்விட்டது. ஏன், கனவுகள் உண்மையானதுன்னா அது எப்போதும் இருக்க வேண்டியதுதானே, எப்போதும் இருக்க வேண்டியதுனப்பா. கனவுகள் உண்மையானது அப்படின்னா எப்போதுமே இருக்க வேண்டியதுதானே. இல்லை, போதும், நான் என்னால் என்னுடைய கனவுகள் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கனவுகள் வந்து தீர்ந்து போனால் என்ன நடக்கும், கனவுகளே இல்லாத உலகம் வரப்போகுது. அப்போ நீ வந்து என்ன பண்ணுவ, மாற்றமே இங்கே நடக்காது. கனவுகள் தான் இங்கே மாற்றத்தை ஏற்படுத்துது, புதுமையை ஏற்படுத்துது. இப்போது மன்னராக வாழ்வது ஒரு கனவு, மன்னராக வாழ்ந்து அரசு ஆட்சி, அது ஒரு கனவு. அப்போ அது போதும் அப்படிங்கும்போது ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, மனித வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, புதிய கனவுகள். அதுபோல் இப்போ கிட்டத்தட்ட எல்லா கனவுகளும் முடிஞ்சு போச்சு. மனிதர்கள் இதுக்கு மேலே மனிதர்களுக்கு இதெல்லாம் செயற்கையான ஒரு வாழ்க்கை குறித்த மனிதர்களின் கனவுகள். அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்கு எல்லா கனவுகளும் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்ம சிங்கத்தை வேட்டையாடுறோம், துப்பாக்கி எடுத்து திட்டம் போட்டு அரசாங்கமே உத்தரவு போடுது. வெளிநாடுகள்லாம், ஐரோப்பாவிலலாம் பார்த்திங்கன்னா மக்கள் கம்மி, அங்கே காடுகள் அதிகம். அப்போது ஓநாய்கள், சிங்கங்கள், புலிகள் அப்படின்னு சொல்லி, காட்டெருமைகள் அப்படின்னு பிற உயிரினங்களோட தொந்தரவு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது அவங்க அதை சுட்டுக்கொள்கிறது கூட ஒரு கனவு தான், மனிதர்களின் கனவு. என்னடா இவ்வளோ தொந்தரவு பண்ணுது, இதெல்லாம் கொல்ல முடியாதா அப்படிங்கிற அந்த கனவு இன்றைக்கி நனவாகுது. இதுவே உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் இதெல்லாம் கொல்லவே முடியாது. ஒரு உயிரினத்தை உங்களால் கொல்லவே முடியாது. எப்படி ஒரு சிங்கத்தை கொல்லுவீங்க? கற்காலத்தில் ஒரு சிங்கத்தை நீங்கள் எப்படி கொல்லுவீங்க? கல்லெடுத்து எரிஞ்சு கொல்லுவீங்களா? ஒரு 1000 பேராவது நின்னா தான் ஒரு சிங்கத்தை நீ வந்து உலோகத்தின் உதவி இல்லாமல் கொல்ல முடியும். ஒரு கல் எடுத்துக்கிட்டோ அல்லது வந்து
கம்பை வச்சோ ஒரு சிங்கத்தை கொல்லணும் அப்படின்னா ஒரு 1000 பேர் 100 பேராவது தேவை. 100 பேர் சேர்ந்து ஒரு 10 சிங்கம் வருது அப்படின்னா அது 100 பேரை தெறிக்க ஓட விடும், கிழிச்சு விட்டுரும், கட்டுக்கிட்டுன்னு மூஞ்செல்லாம் கிழிச்சு விட்டுரும், கோரமாயிடும். அதனால் அப்போ அதையெல்லாம் கொல்லணுங்கிறது மனிதனுடைய கனவு. அந்த கனவு இப்போ நிறைவேறுது. நம்மளை எப்படி கொலை பண்ணுதே, கரடிகள்லாம் கரடி தாக்கிய முகம்னு சொல்லி ஒரு அம்மா பார்க்குறாங்க, அவ்வளோ கோரமாக இருக்குது. கரடிகள் தாக்கி நம்மளை உயிரோட வச்சு சாப்பிடும் அப்படி. அப்போ அவைகளெல்லாம் கொல்லணும், அந்த பழி உணர்ச்சி தான் கனவுகளுக்கு காரணமாக இருக்குது. கனவுகள்னா என்னது? பழி உணர்ச்சி. நான் என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணுங்கிற ஒரு பழி உணர்ச்சி, அது ஒரு கனவு. அப்போ மனிதர்களுக்கு இந்த இயற்கை சூழ்நிலையோட காடுகளோட வாழ்ந்து பிற உயிரினங்களின் உணவு சங்கிலியில் மாட்டிக்கிட்டு பிற உயிரினங்களால் நம்ம வேட்டையாடப்படும் போது நமக்கு மனம்ங்கிற நோய் வருது. அதில் அந்த பயத்தில் தான் மனம்ங்கிற நோய் வருது. அந்த நோய் தான் நம்ம பழி வாங்கணும், ஒரு பாதுகாப்பாக வாழணும் அப்படிங்கிறது ஒரு பழி உணர்ச்சி. இந்த பாதுகாப்பு இல்லாதனால தான் இந்த சிங்கம், இந்த ஓநாய், காட்டு நாய், நரி கூட நம்மளை கடித்து சாப்பிட்டுச்சு. அப்போ பாதுகாப்பாக வாழணும், இதெல்லாம் பழி வாங்கணும், நம்மளை விரட்டி ஓடி ஓடி வேட்டையாடுகிற இந்த சிங்கம் புலிகளை நாம் வேட்டையாடணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. அந்த கனவு இப்போ நிறைவேறிச்சு. அப்போது இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் சிங்கங்களே பார்த்தீங்கன்னா 1000 சிங்கங்கள் தான் இருக்குது. புலிகளே பார்த்திங்கன்னா 1000 புலிகள் தான் இருக்குது. யானைகளே பார்த்திங்கன்னா 1000. அப்போ ஒரு கற்காலத்தில் உலகங்களே கண்டுபிடிக்கப்படாத கற்காலத்தில் பிற உயிரினங்களை நம்மளால் கொல்லவே முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட உலகங்களாலான கத்தியோ ஈட்டியோ அருவாயோ எதுவுமே கிடையாது. வெறும் கல், மரக்கிளைகள் தான் இருந்தது. ஒரு யானை எப்படி கொல்ல முடியும், ஒரு சிங்கத்தை எப்படி கொல்ல முடியும், ஒரு புலியை எப்படி கொல்ல முடியும், மரத்தையே வெட்ட முடியாது. அப்போ ஏராளம் பசுமையாக இருந்திருக்கும். கற்காலத்தில் இந்த உலகம் பசுமையாக இருந்திருக்கும். ஏன்னா மரங்கள் வெட்டப்படாத காலம். மரங்களை வெட்ட முடியுங்கிறதே மனுஷங்களுக்கு தெரியாது. உலகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரங்களை வெட்ட முடியுங்கிறதே தெரியுது. அப்போ ரொம்ப பசுமையாக இருந்திருக்கும், இந்த உலகமே ரொம்ப பசுமையாக இருந்திருக்கும். அப்போ நிறைய உயிரினங்கள், நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புலிகள், கோடிக்கணக்கான சிங்கங்கள், கோடிக்கணக்கான யானைகள் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அவைகளால் மனிதர்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க. அவைகளெல்லாம் நம்மளால் அப்போ அவர்களை கொல்றதே உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் பழி வாங்குறாங்க. நம்மளால் பாதுகாப்பாக வாழ முடியலையே அப்படிங்கிறது மனிதனுடைய கோபம். அப்போ நம்ம பாதுகாப்பு உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனிதனுடைய கனவுகள் ஆரம்பிக்கிறது. கனவுகள் எப்படி கனவுகள் நிறைவேற தொடங்குறது. கனவு காண ஆரம்பிக்கிறார், நம்மளால் முடியும், நமக்கு ஆபத்தாக இருக்கிற சிங்கம் புலிகளை நாம் வேட்டையாட முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எப்போ வருது? உலகங்கள் கண்டுபிடிக்கப்படும் போது தான். இந்த மாதிரி கனவு இது எல்லாமே கனவுகள் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான சிங்கங்கள், புலிகள் இந்த உலகத்தில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தா 1000 புலிகள் தான் இருக்குது, 1000 சிங்கங்கள் தான் இருக்குது. இன்றைக்கி இன்னும் அந்த 1000 சிங்கத்தையும் புலியையும் 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது அரசாங்கங்கிற அமைப்பே இருக்காது. இன்றைக்கி அரசாங்கங்கிற அமைப்பு தான் இன்றைக்கி இருக்கிற யானைகள் உயிரோடு இருப்பது, பாதுகாப்பாக இருப்பது காரணம். இன்றைக்கி உலகத்தில் ஒரு 2000 யானை உயிரோடு இருக்குது அப்படின்னா, ஒரு 1000 புலிகள், 2000 சிங்கங்கள் உயிரோடு இருக்குது அப்படின்னா என்ன? அரசாங்கங்கள் தான் பாதுகாக்குது, அரசாங்க அமைப்பு தான் பாதுகாக்குது. அரசாங்க அமைப்புன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அரசாங்க அமைப்புங்கிறது ஒன்று இல்லவே இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற சிங்கம், யானை, புலி எல்லாத்தையும் வேட்டையாடி முடிச்சுருவாங்க. அப்போ சிங்கத்தை கொல்ல வேண்டும் என்கிற கனவு மனிதர்களுக்கு முடிந்து போய்விடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது இருக்கிற வரைக்கும் கனவு இருக்கும். சிங்கம்லாம் அந்த உலகத்தில் இல்லவே இல்லைப்பா. ஏன்னா சிங்கத்தை வேட்டையாடுங்கிறது மனிதனுடைய ஒரு கனவு, ஒரு பழி உணர்ச்சி. ஏன்னா சிங்கம் சாப்பிட்டு நிறைய மனுஷங்க செத்து போயிருப்பாங்க. அப்போ நம்மளை கொன்ன ஒருத்தரை போய் நம்ம பழி வாங்குறது ஒரு கனவு தானே. ஒருத்தர் என் பிள்ளைய அவன் கொன்னுட்டான்பா, நான் கோர்ட்டுக்கு போகிறேன், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன். தண்டனை வாங்கி கொடுக்குறது என்னுடைய கனவு. தண்டனை வாங்கி கொடுத்துட்டேங்கும்போது எனது கனவுகள் முடிந்து விட்டது, முடிஞ்சிச்சுல்ல. அதுக்கப்புறம் அவனுக்கு கனவு இல்லை. அது மாதிரி தான் சிங்கம் இருக்கிற வரைக்கும், அது முற்றிலும் இந்த பூமியிலேருந்து அழிக்கப்படும் வரைக்கும் மனிதர்கள் கனவு காணுவார்கள். சிங்கத்தை கொல்ல வேண்டும் என்கிற கனவு அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த கனவு காணலன்னா சிங்கம் இவங்களை சாப்பிட்ரும், மனுஷங்களை சாப்பிட்ரும். நீ 10 சிங்கத்தை உயிரோட விட்டுறனா அந்த 10 சிங்கத்துக்கிட்ட மனிதர்கள் என்றைக்காக ஒரு நாள் பலியாகுவாங்க. அதனால் அது இருக்கிற வரைக்கும் சிங்கங்களை கொல்ல வேண்டும் என்று மனிதர்கள் கனவு காணுவார்கள். அதுபோல் புலியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நமக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. அந்த மாதிரி கனவுகள்லாம் தீந்துடும், ஒரு காலகட்டத்தில் தீந்து போயிடும். இன்றைக்கி வேட்டையாடுகிறவங்க, துப்பாக்கி எடுத்துகிட்டு வேட்டையாடுறவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களோட வேலையே என்னதுன்னா ஓநாய்களை கொல்றது, சிங்கங்களை கொல்றது, இதுதான் அவங்களுடைய வேலை. அவங்க கனவு காணுவாங்க, சிங்கங்களை கொல்லணும், அதை கொல்லணும், இதை கொல்லணும், அதை வாங்கின பணத்தை வச்சு ஆடம்பரமாக வாழணும், அதை விற்று அதோட கறியை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கனவு காணுவாங்க. அது இருக்கிற வரைக்கும் தானே கனவு காணுவார். சிங்கங்கள்லாம் நீ எல்லா சிங்கத்தையும் கொண்டுட்டப்பா, இனிமேல் சிங்கத்தை பற்றி கனவு காணும். அப்போ கனவுகளுக்கும் முடிவு இருக்குது. கனவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வரப்போகிறது.
எதிர்காலத்தில் கனவுகளை காண முடியாது. அதனால் மாற்றமே இல்லாத ஒரு வாழ்க்கை, மாறிக்கிட்டே இருக்காது. மாற்றம் ஒன்றே நிலையானது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கிடையாது. மாற்றமே இல்லாத ஒரு உலகம் வரப்போகுது. கனவுகளே இல்லாத இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு கனவு காண மாட்டாங்க. நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி அந்த கனவு காண மாட்டாங்க. ஏன்னா அந்த கனவுகள் முடிந்து போய்விட்டது. நீ கனவு அந்த கனவெல்லாம் முடிஞ்சு போச்சு. போதுங்கிற அளவுக்கு டாக்டர் ஆகிட்டாங்க மனிதர்கள். போதுங்கிற அளவுக்கு இன்ஜினியர் ஆகிட்டாங்க. போதுங்கிற அளவுக்கு தலைவர்கள் ஆகிட்டாங்க. ஆடம்பரமாக வாழ்ந்துட்டாங்க, பணக்காரங்களாக வாழ்ந்துட்டாங்க, சாதனை செய்து விட்டார்கள். அப்போ போதுங்கிற அப்போ இது எல்லாமே இந்த கனவுகள் முடிய போகுது. கனவுகள் முடிந்தால் அதன் பிறகு பிற உயிரினங்களைப் போல் நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். பிற உயிரினங்களைப் போல் அமைதியாக ஒரு வாழ்க்கை. ஆடு மாடெல்லாம் பாருங்கள், ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, சீரான ஒரு வாழ்க்கை, குழப்பமில்லாத தெளிந்த நீரோடை போல் மாற்றமில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம் எதிர்காலத்தில். கனவுகளே இல்லாத ஒரு மனிதன், அந்த முதல் மனிதன் நான் தான். நான் கனவுகளால் அவ்வளோ கனவுகள் எனக்கு இருந்தது. அதனால் கடமை செய்யாமல் போயிட்டேன். கடமை செஞ்சுருந்தேன்னா இந்த உலகத்தை ஒரு வழி பண்ணியிருப்பேன். அவ்வளோ பெரிய பொறுப்பை நான் செய்யாமல் போயிட்டேன். அப்போது அவ்வளோ கனவுகள் என்கிட்ட இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனவுகள் என்ன, ஒரு புதிய உலகத்தை உருவாக்கினேன். கனவுகள் என்னிடத்தில் தான் முற்று பெறுகிறது, முழுமையடைகிறது, முடிகிறது. அப்போ இப்போ எனக்கு கனவுகளே இல்லை. மனசெல்லாம் வெற்றிடமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது, ஒரு புள்ளி 1% தான், அப்படி தான் இருக்குது. அதையும் அது இன்னும் எவ்வளோ நாளில் போதும், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா என் கனவுகள் முடிஞ்சு போச்சு, எனது கடமை முடிந்து போய்விட்டது, எனது வாழ்வியல். அதோட மனிதர்களின் கடமை இங்கே தான் முடியுது. ஒரு புதிய உலகத்தை நான் உருவாக்குறேன். மனிதர்கள் அந்த கனவுகளே இல்லாத ஒரு உலகத்தில் எப்படி வாழ்வது, அந்த வாழ்விட அமைப்பு எப்படி இருக்கும், கனவுகளே இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும், ஒரு ஊர் எப்படி இருக்கும், அங்கே விதிமுறைகள் எப்படி இருக்கும். நம்ம கனவுகள் என்னது? மனிதனுடைய கனவு என்ன? பாதுகாப்பாக வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது, சுதந்திரமாக வாழ்வது, சுயமரியாதையோடு வாழ்வது. இதுதான் மனிதனுடைய கனவாக இருக்க முடியும். நீ டாக்டர் ஆகிற அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு சொசைட்டியில் உனக்கு மரியாதை வேணும், அதானே டாக்டர் ஆகும். அதுக்கு நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற. பாதுகாப்பாக வாழணும், நல்ல உணவில் சாப்பிடணும், சந்தோஷமாக வாழணும், குடும்பமாக வாழணும், பிள்ளை, இதுதான் உனக்கு கனவு. சுயமரியாதையோடு வாழணும். அதனால நீ டாக்டர் தொழில். அது இன்னொருத்தர் நான் இன்ஜினியர் ஆகி எனக்கு தேவையான மரியாதையை, எனக்கு தேவையான உணவை நான் பெற்றுக்கொள்கிறேன், எனக்கு தேவையான ஒரு வீட்டை கட்டிக்கொள்கிறேன், அதற்கு நான் இன்ஜினியர் ஆகிறேன், நான் விஞ்ஞானி ஆகிறேன், நான் மளிகை கடை வச்சுக்கிறேன்ப்பா, நான் சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கிறேன், எல்லாமே உனக்கு மரியாதை கொடுக்கும். அப்போது உன்னுடைய கனவு என்னது? மரியாதை தான் உனது கனவு. உனது கனவு என்னது? பாதுகாப்பு தான் உனது கனவு. உனது கனவு என்னது? ஒரு வறுமையிலிருந்து உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். உணவு பற்றாக்குறை வந்து விடக்கூடாது. எப்பொழுதும் உணவு உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உனது கனவு. நீ டாக்டர் ஆகுன்னு சொல்கிறேன்னா அதுக்கு அடியில் என்ன கனவு இருக்குது? தினசரி நான் பசி பட்டினி இல்லாமல் நான் சாப்பிட்ணும், நானும் சாப்பிட்ணும், என் குடும்பமும் சாப்பிடணும், பிள்ளைகளும் சாப்பிடணும். இதான் உன் கனவு. அதனால தான் நீ டாக்டர் ஆகிற, நீ வந்து இன்ஜினியர் ஆகிற. ஆனால் உன்னுடைய அடிப்படையான கனவு எது? மரியாதையோடு வாழணும், பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு, டெய்லி உணவு கிடைக்கணும், நல்ல வீடு, பாதுகாப்பு, நோய்கள்லேருந்து பாதுகாப்பு, மகிழ்ச்சி. அப்போது நீ டாக்டராகவே, இன்ஜினியராகவே, விஞ்ஞானி. ஆனால் அடிப்படையாக எல்லாருடைய நோக்கம் ஒன்றா தான் இருக்குது. நீ விஞ்ஞானி ஆனாலும் மரியாதை கிடைக்கும், மருத்துவரானாலும் மரியாதை கிடைக்கும், நீ வந்து ஒரு பணக்காரனாலும் மரியாதை கிடைக்கும். மரியாதைக்காக தான் நீ வந்து விஞ்ஞானி ஆகிற, டாக்டர் ஆகிற, இன்ஜினியர் ஆகிற. அப்போ இது எல்லாத்தையும் தருகிற ஒரு ஊர். அப்போ இதுதான் மனிதனுடைய கனவு. இந்த கனவை சாத்தியப்படுத்துகிற எதிர்கால வாழ்க்கை, நான் உருவாக்குகிற உலகம் இதை தருமா? நீங்கள் கேட்கணும். அப்போ மனிதன் சுதந்திரமாக, ஏன் மருத்துவராக? அப்போ தான் சுதந்திரமாக வாழ முடியும். மருத்துவர் ஆகலை, நான் படிக்கலை அப்படின்னா என்ன பண்ண? சுதந்திரமாக வாழ முடியாது, வருமானத்துக்கு. அதனால் சுதந்திரமாக, அப்போ சுதந்திரமும் அதோட நோக்கத்தில் ஒன்று. இன்ஜினியர் ஆனால் நீ சுதந்திரமாக வாழலாம், விஞ்ஞானி ஆனால் நீ சுதந்திரமாக வாழலாம், உன்கிட்ட பணம் வந்துடும், உன்னை சார்ந்து நீ இருக்கலாம், மற்றவனை நம்பி இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போது நீ என்னவா ஆனாலும் எல்லாருடைய நோக்கம் என்னவா இருக்குது? சுதந்திரம், சுயமரியாதை, பாதுகாப்பு, பசி, உணவு பாதுகாப்பு, இப்படி இதுவாக தான் இருக்குது அப்படின்னா, அப்போ அதை தருகிறதா எனது உலகம்? நான் வடிவமைத்திருக்கிற அந்த உலகம், அதன் விதிமுறைகள் அதை தருகிறதா? சுயமரியாதை தருகிறதா? உணவு பாதுகாப்பு அதில் இருக்கா? 2040 இந்த உலகமே ஃபெயிலியர் ஆக போகுது. அப்போ இயந்திரங்கள் இருக்காது, மின்சாரம் இருக்காது, வாகனங்கள் இருக்காது, புத்தகங்கள் இருக்காது, பள்ளிக்கூடங்கள் இருக்காது, எந்த தொழிற்சாலையும் இருக்காது, நடந்து தான் போகிறாங்க, குடிசல் தான் வாழ போகிறாங்க. அப்படின்னா நான் உருவாக்குகிற அந்த உலகத்தில் அங்கே தினசரி உணவு கிடைக்குமா? தினசரி தண்ணி கிடைக்குமா? ஏன்னா தண்ணீர் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு போல் தண்ணீர் பாதுகாப்பு. முன்னாடி தண்ணிக்காக கிலோமீட்டர் கணக்காக நடந்து போய்ட்டுருங்க, ஏரிக்கு போவாங்க, அப்படி கஷ்டப்பட்டு. இன்றைக்கி வீட்டிலே திறந்தால் தண்ணி வருது. அப்போ அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க மனிதர்கள். என்ன எதிர்பார்க்கணும்னா, என் வீட்டு பக்கத்தில் எனக்கு நீர்நிலைகள் இருக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்துகிறதா, அதை தருகிறதா எனது கண்டுபிடிப்பு? அப்படி நீங்கள் கேட்கலாம். அதை தருகிறது. அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கேன். அது ஒரு கண்டுபிடிப்பு. எல்லா தேவைகளையும்
மிக எளிதாக தருகிறது. விளையாடுவது உனக்கு ஒரு தேவை, உனக்கு ஒரு கனவு, விளையாடணுங்கிறது ஒரு கனவு. இப்போ விளையாட்டு வீரர்கள் கனவு விளையாடுறான்ல, அது அவனுடைய கனவு இல்லை, அது மனிதர்களின் கனவு. என்ன கனவு? விளையாட வேண்டும் என்கிற கனவு. பதக்கம் பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அடிப்படையாக விளையாட வேண்டும் என்பது மனிதர்களின் கனவு. நான் உருவாக்குகிற அந்த உலகில், வடிவமைத்திருக்கிற அந்த உலகில் விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்குதா, ஆடுவதற்கான வாய்ப்பு அவகாசம் இருக்கிறதா, பாதுகாப்பு இருக்கிறதா? அந்நியர்களிடமிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்போ இராணுவம்னு ஏன் போடுறான்? எல்லையில் ஒரு பாதுகாப்பு ஏன் போடுறான்? அந்நியர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ அந்நியர்களை தடுக்க வேண்டும். இராணுவம் என்பது மனிதர்களின் ஒரு கனவு. இராணுவ பாதுகாப்பு இதையெல்லாம் உறுதிப்படுத்துகிறதா எனது ஊர், நான் வடிவமைத்திருக்கிற அந்த ஊர் இதையெல்லாம் தருகிறது. பெண் உரிமை, பெண் விடுதலைக்கு அங்கு வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. ஆண்கள் பெண்களின் உதவியாளர்களாக இருப்பார்கள். அந்த நான் வடிவமைத்திருக்கிற அந்த ஊர், அதை ஆட்சி செய்கிறவர்கள் பெண்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு உதவியாளர்களாக ஆண்கள் இருப்பார்கள். காவலர்கள் பெண்கள், பெண்களின் காவலர்கள் ஆண்கள், ஆட்சியாளர்கள் பெண்கள். திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆண் வந்து மனைவி வீட்டுக்கு போயிடணும், கூட்டு குடும்பமாக வசிக்க போகிறோம். கூட்டு குடும்பமாக வசிப்பது மனிதர்களின் கனவு அது. அப்போது இப்படி எல்லா விதத்தையும் உறுதிப்படுத்துகிற ஒரு வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. அதை உலகம் முழுக்க நிறுவனம். அவ்வளோ பெரிய வேலை, அவ்வளோ பெரிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் வந்து திசை மாற்றப்பட்டு விட்டேன், திசை திருப்ப வேறு வழியில் போயிட்டேன். நான் எனது கடமையை செய்யவில்லை. என்ன காரணமாக இருக்கும்? நான் மட்டுமா தப்பு பண்ணேன்? என்னுடைய அப்பா கூட தப்பு பண்ணியிருப்பார். என்னுடைய அப்பா வந்து என்ன பண்ணி, அவர் வந்து விவரமானவராக இருந்தாலும் அந்த அளவுக்கு விவரமாக இல்லாதனால தான் அவர் வந்து புகைப்பிடிக்கிறதுலே பல நாட்கள் போயிடுச்சு. எங்கள் ஊரில் வேலைவாய்ப்பு கிடையாது. இப்போ அவர் எப்படி வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு முனைப்பு அவர்கிட்ட இல்லை, ஒரு முற்போக்கான சிந்தனை அவரிடம் இல்லாமல் பின்தங்கி போய் சிகரெட் பீடியை குடிச்சிக்கிட்டு அப்படி சோம்பேறியாகவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்ன பண்ணணும்? அவர்கிட்ட கூட பெண் பிள்ளைகள்னால் இவ்வளோ தான் படிக்க வைக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பார். பாரபட்சமான பார்வை அந்த காலத்தில் எல்லாருக்குமே இருந்தது. அந்த காலத்துலேயும் முற்போக்கானவர்கள் இருந்தார்கள். பிள்ளைகளை இப்போ எங்கள் அப்பா வந்து இருக்கிற காலத்துலேயும் பெண் பிள்ளைகளை படிக்க வச்சவங்க இருந்தாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்திருக்கணும். அந்த மாதிரியான ஒரு முற்போக்கானவராக இருந்திருக்க வேண்டும். போராட வேண்டும், முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவராக இருந்திருக்க வேண்டும். புகைப்பிடிக்காமல் இருக்கிறவங்க அந்த காலத்தில் இருந்தாங்க. அப்படி ஒரு ஆளாக இருந்திருந்தாருன்னா அவருடைய முன்னேற்றத்துடைய பலனை நான் அனுபவிச்சிருப்பேன். நான் என் கடமையை நான் செஞ்சுருப்பேன். இப்போ அவர் அப்படி இருந்ததுனால அவருடைய வாழ்க்கை அந்த மாதிரி பிற்போக்காக இருந்தது, சோம்பேறித்தனமாக இருந்தது. புகைப்பிடிக்கிற பழக்கம்லாம் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். புகைப்பிடிக்காதவங்க ரொம்ப அரிதாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அவருடைய வாழ்க்கை பாதிப்பு நான் அனுபவிக்கிறேன். அது மாதிரி இந்த அரசாங்கமும் தப்பு பண்ணுது. எனக்கு சின்ன வயசில் புத்தகங்கள் படிக்கணும்னு ஆசை, ஆனால் புத்தகங்கள் கிடைக்கல. ஒரு பள்ளி பாடங்களை தாண்டி கதை புத்தகங்கள், அந்த புத்தகம், இந்த புத்தகங்கள்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் ஊரில் நூலகம் இல்லை. அதை உருவாக்கி தராதது இந்த அரசாங்கத்தின் தப்பு. இப்படி எனது அப்பா பண்ண தப்பு. அதுபோல் வந்து அப்பாவை ஒழுங்காக வளர்க்காத யார்? அவங்க அப்பா. என்னுடைய தாத்தா பண்ண தப்பாக இருக்கலாம். அவருடைய தவறுகள், தாத்தா பண்ண தவறு வந்து என் அப்பாவை பாதிக்குது. அப்பா பண்ண தப்பு என்ன பாதிக்குது? இந்த ஒரு அரசாங்கம் பண்ண தப்பு இங்கே வாழ்கிற மக்களை பாதிக்கிறது. எனக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கணுங்கிற ஆசை. அப்போல்லாம் டிவி கிடையாது. அப்போது இந்த கதை புத்தகங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் புத்தகங்கள் கிடையாது. ஒருவேளை லைப்ரரி எங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா, ஒரு நூலகம் இருந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு புத்தகம் அது எனக்கு புதிய பாதையை காட்டியிருக்கும். அதனால் இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, அதாவது நமது மூதாதையர்கள் சரியாக வாழ்ந்தால் தான் நாம் சரியாக வாழ முடியும். அவங்க பண்ண தப்பு, அதோட பலனை நாம் அனுபவிப்போம். அவங்களுடைய உழைப்பின் தொடர்ச்சி தான் நாம். அதனால் ரொம்ப அபூர்வமாக தான் அப்பா அம்மா ரொம்ப மோசமாக இருப்பாங்க, பிள்ளைகள் வந்து விழிப்புணர்வு நல்லா வெளியில் இருப்போம். அப்போ அந்த வகையில் தான் என் கடமைகளை நான் செய்யாமல் போயிட்டேன். எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஒரு புதிய உலகத்தையே வடிவமைத்து இந்த உலகத்திற்கு ஒரு புதிய வழியை காட்டுகிற பொறுப்பு என்கிட்ட இருக்குது. அதை நான் செய்யாமல் போனதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி எனக்கு முன்னாடி இருந்தவங்க தப்பு பண்ணாங்க. அந்த தப்பு எனது அப்பா பண்ண தப்பு. அப்பா அப்படி இருந்த காரணம் அவருடைய அப்பா பண்ண தப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் அம்மா வந்து ஒரு 5ஆவதோ 6ஆவதோ படிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் பெண்கள் கண்டிப்பாக படிக்கணுங்கிற ஒரு சட்டத்தை அந்த அரசாங்கம் போட்டிருந்தா, கண்டிப்பாக வேலைக்கு போகணும், படிக்கணும் அப்படிங்கிற சட்டத்தெல்லாம் போட்டிருந்தா, இப்போ அம்மா கூட 10ஆவது படிச்சிருக்கலாம், 12ஆவது கூட படிச்சிருக்கலாம். 10ஆவது வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். அந்த காலத்தில் ஏன் சட்டம் போடல? சட்டம் போடாத இந்த அரசாங்கத்தின் தப்பு. அப்போ இந்த மாதிரி அரசாங்கம் பண்ணுற தப்பு அந்த நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு மனித இனத்துக்கு தேவையான மிகப்பெரிய செயல் எப்படி பாதிக்கப்படுது பாருங்கள். நான் இன்றைக்கெல்லாம் வந்து எனக்கு கோபம் குறைஞ்சிச்சு, கோபம் தீர்ந்து விட்டது, கனவுகள் தீர்ந்து விட்டது. என்னிடம் கனவுகள் தீர்ந்து விட்டது, கனவுகள் முடிய போகுது.
அந்த முடிய போகிற கொஞ்சம் கனவை வச்சு தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு தான் கோபம் மிச்சம் இருக்குது. பயங்கரமான கோபம்லாம் அவனுக்கு 20 வயசில் இருந்தது, 19 வயசில் இருந்தது, 18 வயசில் இருந்தது, 16 வயசில் ஒரு பயங்கரமான கோபம்லாம் இருந்தது. அந்த கோபத்துக்கு தீனி இல்லை. அந்த கோபத்தை ஆக்கப்பூர்வமாக மாற்றுவதற்கு இங்கு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. வாய்ப்புகள் இல்லாமல் திசை மாறி போய் கடைசியில் இப்போ தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் கொஞ்சம் சரியான வழியை நோக்கி வரேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனால் அந்த டைமில் எனது கனவுகள் முடிய போகிறது, எனது ஆராய்ச்சி முடிய போகிறது, மனிதர்களின் கனவுகள் முடிய போகிறது. பாருங்கள். அதனால் இப்போவாது விழித்து கொள்ளுங்கள். என்னிடம் வடிவமைப்பு இருக்கிறது. எனது கருத்துக்களை கூர்ந்து கவனியுங்கள், கேளுங்கள். கேட்டால் உங்களுக்கு கற்பனையில் வாழாதீர்கள், அப்படி நிஜ உலகத்துக்கு வாங்க தான் நான் சொல்கிறேன்.